ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் உள்ள போறோம். பிளெண்டிங் அண்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்ட்டு தான் இன்னைக்குள்ள டாபிக். சரிங்களா? பிளெண்டிங் வேர்ட்ஸும் காம்பவுண்ட் வேர்ட்ஸும் அப்படின்னு. பிளெண்டிங் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் மார்க் இதுல எல்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பிளெண்டிங் வேர்ட்ஸ். இதெல்லாம் பிளெண்டிங் வேர்ட்ஸ். இதெல்லாம் மார்க்கு மிஸ்ஸே ஆகக்கூடாது. பிளெண்டிங் வேர்ட்ஸ்னா என்னது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். பிளெண்டிங் காம்பவுண்டு நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இருக்குல்ல, சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸு அதை விட ஈஸியாக தான் இருக்கும். சரியா? அதை விட இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கஷ்டம்னு நினைக்க வேண்டாம், ஈஸியாக படிச்சிடலாம். சரிங்களா? பிளெண்டிங் வேர்ட்ஸ்னா என்னது, காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னா என்னதுன்னு நான் சொல்லிடுவேன். பிடிஎஃப் உங்கள் கையில் வந்துடும். கிளாஸில் இருந்தீங்கன்னா நானே சொல்லி படிக்க வச்சிருவேன். ஆன்லைன் கிளாஸ் நான் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. ஆனால் கிளாஸுன்னு மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இறங்கிடும், கீழே வரைக்கும் இறங்கிடும். 5th ஸ்டாண்டர்டுக்கு 4th ஸ்டாண்டர்டுக்கு எப்படி வாயை திறந்து கிளாஸில் சொல்ல வைக்காங்களோ அந்த மாதிரி சொல்ல வச்சு படிச்சிடும். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணிடுவோம், கண்டிப்பாக பண்ணிடுவோம். சரிங்களா? ஆனால் இப்போ ஆன்லைன் கிளாஸில் ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு முக்கியமானதெல்லாம் குறித்து தர்றேன். இதுலேயுமே முக்கியமானதுன்ட்டு இருக்குது. படிக்கிறது எல்லாத்தையுமே படிச்சிடலாம். சரிங்களா? படிக்கிறது எல்லாத்தையுமே படிச்சிடலாம். ஸ்கூல் புக்கில் எடுக்கிறது எது அப்படின்னு தனியாக எடுத்து தந்துடுறேன். ஸ்கூல் புக்கில் எடுக்கிறது தனியாக எடுத்து தந்துடுறேன். பிளெண்டிங் காம்பவுண்ட் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோம்ஒர்க் ஏரியா, நீங்கள் படிக்க வேண்டிய ஏரியா. சரியா? இது என்னன்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னைக்கு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண போகிறோம். போன கிளாஸு ஒருத்தர் புரியலன்னு சொல்லியிருந்தார்ல, ஸோ அவருக்காக திரும்பி பார்க்க போகிறோம். திரும்பி 2-3 எக்ஸாம்பிள் போட போகிறோம். இந்த மாதிரி மொத்தத்தையும் இது வரைக்கும் படித்த எல்லாத்தையும் ஒரு ரிவிஷன் ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்க போகிறோம் அதிலே. சரியா? சரி. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் மீனிங்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம். பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துடைய ரேட்டும் அதிகமாயிட்டே போகுது இல்லை, அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். சரியா? அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பாருங்களேன், இந்த இதுக்காரம் வேர்ட் இதை அடிச்சிட்டாங்க, இதை அடிச்சிட்டாங்க, இன்ன தூக்கிட்டாங்க, இதை அப்படியே சேர்த்துட்டாங்க. ஆட்ஃப்ளேஷன். ஆட்ஃப்ளேஷன், அட்வர்டைஸ்மெண்ட் பிளஸ் இன்ஃப்ளேஷன், ஆட்ஃப்ளேஷன், பிளெண்டிங் வேர்ட்ஸ் ரெண்டும் சேர்ந்து ஒரு புது வேர்டு ஃபார்ம் ஆயிடும். என்ன ஃபார்ம் ஆயிரும்? புதுவா ஒரு வேர்டு ஃபார்ம் ஆயிரும். பாருங்களேன், பியூட்டி பிளஸ் யூட்டிலிட்டி. பியூட்டிலிட்டி அப்படின்னா பியூட்டிலிட்டி அப்படின்னா இதை காணும். பியூட்டிலிட்டி, பியூட்டிலிட்டி இது முக்கியமானது. பைனரி பிளஸ் டிஜிட் தான் பிட்ஸ். 8 பிட்ஸ், 16 பிட்ஸ், 32 பிட்ஸ், 64 பிட்ன்னு சொல்றோம்ல, அதெல்லாம் பைனரி பிளஸ் டிஜிட்ஸ், அது சேர்ந்து பிட்ஸ் அப்படின்னு வருது. அப்புறம் இதுவும் முக்கியம், பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச். பிரேக்ஃபாஸ்ட்னா காலையில் ஒரு 9 மணிக்கு சாப்பிடணும், லஞ்ச்னா ஒரு 1 மணிக்கு சாப்பிடணும். இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு 11 மணிக்கோ ஒரு 12 மணிக்கோ நாம் சாப்பிட்றதுக்கு பேர் பிரஞ்ச். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் இது தூக்கிட்டு BR போட்டுருவாங்க, இப்போ பிரஞ்சுன்னு வந்துடும். அடுத்தது கேமரா ப்ளஸ் ரெக்கார்டர். என்னது? கேம்கார்டர். கேம்கார்டர். அப்போ கேமராவும் இருக்கும் கூடவே ரெக்கார்டும் பண்ணும் அப்படின்னா அது கேம்கார்டர்னு பேர். ஒரே ஒரு நிமிஷம். ரைட். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வரிசை என்ன பண்ண வேண்டியதான், படிக்க வேண்டியதான். ஆனால் இதை படிக்கக்கூடாது. கேமரா ப்ளஸ் ரெக்கார்டர், கேம்கார்டர் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே. எதை படிக்கணும்னு சொல்கிறேன், ஸ்கூல் புக்கில் இருக்கிறது. ஸ்கூல் புக்கில் இருக்கிறத தனியாக உங்களுக்கு என்ன பண்ணியாச்சு, எடுத்து வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா மன்மோகன் ப்ளஸ் எக்கனாமிக்ஸ்லாம் வந்துருக்கும். மன்மோகனாமிக்ஸ், மன்மோகன் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் பண்ண எக்கனாமிக்ஸ், அதுக்கு வரும் மன்மோகனாமிக்ஸ். ஆடியோ தெளிவா இருக்குதா? ஓகே. ஸ்கூல் புக் கிடையாது. சரிங்களா? இதுல இருந்து ஸ்கூல் புக்
இதுல இருந்து ஸ்கூல் புக்கில் 12th புக்கில் இருக்குது இது. சரியா? 12th புக்கில் இருக்குது. ஒரு 25-30 கிட்ட இருக்குது. நீங்க என்ன பண்ண வேணும்? எடுத்து படிச்சுட்டா போதும். சரியா? அட்வர்டைஸ்மெண்ட்டும் எடிட்டோரியும் சேர்ந்து அட்வர்டோரியல். ஒன்றும் இல்லை, இது ரெண்டையும் சேர்த்து பிளெண்டட் வேர்டு என்னது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. 4 ஆப்ஷன் இருக்கும். அட்வர்டோரியல் தான் ஆன்சர், நீங்கள் போட வேண்டியதான். அடுத்தது ஆல்ஃபபெட்டு ப்ளஸ் நியூமரிக் அப்படின்னா ஆல்ஃபபெட் ப்ளஸ் நியூமரிக் அல்ஃபா நியூமரிக். அடுத்தது அமெரிக்கன் இந்தியன் அமரிண்டு சேர்ந்து அதாவது 2 பேரா 3 பேரா சேர்ந்து கூட்டமாக ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடும். அப்ராப்ரியேட்னா உகந்தது, கரெக்டானது. ஆக்ரோனிம், அப்ராப்ரியேட் பிளஸ் ஆக்ரோனிம் அப்படிங்கிறத ஆப்ட்ரோனிம் அப்படின்னு எழுதும். ஆப்ட்ரோனிம். பைனரி பிளஸ் டிஜிட் இருக்குதா? பைனரி பிளஸ் டிஜிட் பிட்ஸ், இதெல்லாம் முக்கியமானது. இது முக்கியம். பைனரி பிளஸ் டிஜிட் பிட்ஸ். ஓகே, இல்லை பாருங்களேன், பாலிவுட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு. பாம்பே பிளஸ் ஹாலிவுட் தான் பாலிவுட். இந்த மாதிரி சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் என்னது? பிளெண்டிங் வேர்ட்ஸ். இருக்கிற அவ்வளோத்தையும் வரிசையை படிச்சிட வேண்டியதான். இதுல இருந்து என்னதுதான்? ஃபுல்லாவே ஸ்கூல் புக்கு 12th என்னாச்சு எழுதிடும். ஸ்கூல் புக்கு தான் எல்லாமே. சரிங்களா? ஸ்கூல் புக்கு 12th ஸ்கூல் புக்கில் இருக்கு. லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 11th 12th வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும். பிரிட்டன் பிளஸ் எக்ஸிட் பிரெக்சிட் இதெல்லாம் முக்கியமாக கேட்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்டான கொஞ்சம் வருஷத்தில் நடந்த ஒரு விஷயம், பிரெக்சிட்டுங்கிற வார்த்தை. பிரிட்டன் வந்துட்டு EU விட்டு எக்ஸிட் ஆச்சு, யூரோப்பியன் யூனியன். ஸோ பிரெக்சிட். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச் பிரஞ்ச் நம்ம பார்த்தது. பிரெத் ப்ளஸ் அனலைசர். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்களா ஒரு மிஷினு, அதுக்கு பேர் தான் என்னது? பிரெத் அலைசர். தப்பா இருக்கு, டிஃபைன் இல்லை. செலோஃபேன், செல்லுலோஸ் பிளஸ் டயஃபீன். செலோஃபேன் பேப்பர், செலோஃபேன் டேப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஷக்கிள் பிளஸ் ஷார்ட்டில் அப்படின்னு. ரைட்டு, எல்லாமே நீங்க படிக்கக்கூடியதுதான், ஈஸியானதுலாம் பாருங்க. கேமரா பிளஸ் ரெக்கார்டர் கேம்கார்டர். சைனீஸ் பிளஸ் இங்கிலீஷ் தப்பா இருக்கு, இது தப்பா இருக்குது. சரிங்களா? இது பார்க்க வேண்டாம். சில் பிளஸ் ரிலாக்ஸ், சில்லாக்ஸ். இதெல்லாம் புக்கில் இருக்கிற வார்த்தை தான். சாக்லேட், ஆல்கஹாலிக், சாக்கோஹாலிக். டாக்குமெண்ட்ரி பிளஸ் டிராமா, டாக்யூ டிராமா. இதுவும் தப்பா இருக்கு. ஒரு வெப்சைட்ல இருந்து ஸ்கூல் புக்கு தனியாக எடுத்தது தெளிவா இருக்க மாட்டேங்குது. கிரேசி பிளஸ் ட்ரங்க்னா கேன் இல்லை, தப்பா இருக்கு. அடுத்தது டம் பிளஸ் கன்ஃபவுண்ட். இது முக்கியமானது. டம் பிளஸ் கன்ஃபவுண்ட், டம்ஃபவுண்டட். டான்ஸ் பிளஸ் எக்ஸசைஸ். இதெல்லாம் வேண்டாம், எல்லாம் கேட்கணும். நான் சொல்ற விஷயங்கள்லாம் முக்கியம். சரியா? எலக்ட்ரானிக் பிளஸ் மெயில், இமெயில் ரொம்ப ஈஸி, அது கேட்க மாட்டாங்க. எமோஷன் பிளஸ் ஐகான், எமோட்டிகான். அது எண்டோஜீனியஸ் அண்ட் மார்பின். என்டார்பின்னா ஒரு சுரப்பி. என்ன சொல்றது? ஒரு சுரப்பி இல்ல, ஒரு கிளாண்ட் செக்ரேட் பண்ற ஒரு இது. சரிங்களா? என்ன சொல்லுவாங்க அத? கிளாண்ட்ஸ்ல இருந்து வர்ற ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல் என்டார்பின். நம்ம சந்தோஷமா இருக்கும்போது நம்ம மூளையில வந்துட்டு இந்த என்டார்பின்ஸ் தான் இருக்கும். இது எல்லாத்தையும் வரிசையா பாத்திர வேண்டியதான் நீங்க.
அப்படியே படிச்சுட்டா போதும் சரிங்களா. அப்படியே படிச்சுட்டா போதும். டெய்லி ஒரு 5 எடுத்துக்குங்க. 5 எடுத்துட்டு படிச்சிடுங்க சரிங்களா. தப்பா இருக்கிறது எல்லாத்தையும் மாத்தி தந்துடுறேன், இல்லை அதை தூக்கி தந்துடுறேன். இது வரைக்கும் ஒர்க் பிளஸ் ஆல்கஹாலிக் முக்கியம். ஒர்க்கர் பிளஸ் ஆல்கஹாலிக் அப்படின்னா ஒர்க்கஹாலிக் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம பார்த்து முடிச்சது பிளெண்டிங் வேர்ட்ஸ். அடுத்தது காம்பவுண்ட் வேர்ட்ஸ். அப்படின்னா என்ன? காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்க என்ன பண்ணிடலாம், காம்பவுண்ட் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே சேர்த்துடலாம். பெட் பிளஸ் ரூம்னா பெட்ரூம், அப்படியே. வாட்டர் பிளஸ் டேங்க், வாட்டர் டேங்க். பிரிண்டர் பிளஸ் காட்ரிட்ஜ், பிரிண்டர் காட்ரிட்ஜ். புக்கு, இது புக்கு இல்லை, புக்கு பிளஸ் கேஸ், புக்கு கேஸ். அப்படியே சேர்த்துட வேண்டியதான் இதெல்லாம். ஆனா கொஸ்டின் எப்படி வரும்னு பார்த்துக்கணும். கொஸ்டின் எப்படி வரும்? நவுன் பிளஸ் நவுன்ல சேர்ந்தது எதுன்னு கேட்பான். நவுன் பிளஸ் நவுன் சேர்ந்த காம்பவுண்ட் வேர்டு எது அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க, வாஷிங் மிஷின் கொடுத்துருப்பாங்க, சன்ரைஸ்னு கொடுத்துருப்பாங்க, கூடவே சேர்ந்து பெட்ரூம்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த வாஷிங்கிறது நவுன் கிடையாது. வாஷிங்கிறது ஒரு V1ING. இதுக்கு பேர் என்னங்கிறத பின்னாடி நம்ம படிப்போம். இது நவுன். சன்னுங்கிறது நவுன், ரைஸுங்கிறது verb. அப்ப சன்ரைஸ் நம்ம ஆன்சர் போட முடியாது, ஏன்னா அது என்னது, ரைஸுங்கிறது என்னது, verb. அப்போ நவுனு பிளஸ் வேர்ப்னு ஆயிடும். நமக்கு என்ன வேணும்? நவுன் பிளஸ் நவுன். பெட்ரூம் தான் கரெக்ட். பெட்ங்கிறது நவுனு, ரூமுங்கிறதும் நவுன். சரியா? இப்போ இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்? நவுன் பிளஸ் நவுனுக்கு எக்ஸாம்பிள். பேக் பிளஸ் ஸ்டேஜ், பேக் ஸ்டேஜ். நார்த் பிளஸ் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட். வாட்டர்மெலன், நியூஸ் பேப்பர், பேங்க் புக், புட் ஹில், சில்க்வா, மணி மார்க்கெட், பிக்சர் புக் எல்லாமே நவுன் பிளஸ் நவுன். சரியா? நவுன் பிளஸ் நவுன், இது எல்லாமே நவுன் பிளஸ் நவுன். ஜஸ்ட் வாசி விட்டுருங்க. இது நவுன், இது அட்ஜெக்டிவ், இது அட்வர்ப், இது வேர்ப்னு கண்டுபிடிக்க முடிஞ்சாலே காம்பவுண்ட் வேர்ட்ஸ் போட்டுரும். எல்லாமே நவுன் பிளஸ் நவுன். அடுத்தது பாருங்க, நவுன் பிளஸ் வேர்ப். ஈஸியான ஏரியா. நவுன் பிளஸ் வேர்ப் ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. சரிங்களா? அதெல்லாம் நவுன் பிளஸ் வேர்ப். இது நவுனு, வாக்குங்கிறது வேர்பா. நவுன் பிளஸ் வேர்ப், கேட் வாக்குங்கிறது. சில நேரம் இப்படி கேட்பாங்க, என்ன போடுவாங்க, டீம் ஒர்க் அப்படின்னு எழுதிடுவாங்க. டீம் ஒர்க்னு எழுதிட்டு இது என்னது, நவுன் பிளஸ் நவுனா, வேர்ப் பிளஸ் நவுனா, நவுன் பிளஸ் வேர்பா, இல்ல வேர்ப் பிளஸ் அட்ஜெக்டிவான்னு கேட்பான். நீங்க என்ன பண்ணிருக்கணும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 2 வீடியோ இருக்கு, 1, 2. தயவு செஞ்சு அதெல்லாம் பாத்துருங்க. அதை இன்னைக்கு ரிவைஸ் பண்ணுவோம், ஆனா பாத்துருங்க. சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ் எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கணும், ஏன் கண்டுபிடிக்கிறோம், எந்த விதமா கண்டுபிடிக்கிறோம், ஷார்ட்கட் என்னது, எல்லாமே தெரியும். சரியா? டீம் ஒர்க்னு கேட்டாங்கன்னா, டீம்ங்கிறது ஃபர்ஸ்ட் நவுனு, ஒர்க்குங்கிறது வேர்ப், வேலை செய்யுது. ஸோ நவுன் பிளஸ் வேர்ப் தான் ஆன்சர். சன் பாத், சன் பாத்னா ஓகே, சன் பேத், இது பேத்ங்கிறது இது வேர்ப். சரியா? இது நவுன். ஸோ நவுன் பிளஸ் வேர்ப். இது நவுன். ஃபாலுங்கிறது வேர்ப். டூத் நவுன். பிரஷ் பண்றது வேர்ப். இப்போ நவுன் பிளஸ் வேர்ப்லையும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்த்துடணும். எல்லாமே உங்க புக்கில் வரும். உங்க புக்கில் வரும். புக்கு வாங்கினீங்க அப்படின்னா, ஏ புக் வாங்கினீங்க அப்படின்னா, ஏ புக்குக்கு நான் ரிவ்யூ சொல்றேன். சரிங்களா? ரிவ்யூ சொல்றேன். புக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் ரிவ்யூ சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? புக்கில் இது இருக்கும். இதை ஒரு தடவை பார்த்துட்டு படிச்சுட்டா போதும். இந்த ஏரியால மார்க்கே விடக்கூடாது. ஆனா நான் போன தடவை இதுல தான் மார்க் விட்டேன். அது எப்படிங்கிறதையும் சொல்றேன். 96, 97 மார்க் போட்டாச்சு. கஷ்டமான கிராமர் எல்லாம் போட்டாச்சு. இதுல போய் சிக்கிடுச்சு. ஏன் சிக்கிடுச்சுன்னு சொல்றேன். ஃபோர்ஸ்ங்கிறது நவுன், ஃபுல்லுங்கிறது அட்ஜெக்டிவ். அப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லுங்கிறது நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ். இதுல இருக்க எல்லாத்தையுமே செக் பண்ணணும். சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும், செக் பண்ணணும்.
நவுன் பிளஸ் நவுன் போட்டுருக்கிறது கரெக்டாக போட்டிருக்கானா, நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ் கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படின்னு என்ன பண்ணும், செக் பண்ணணும். நான் 1 2 செக் பண்ணுறேன்ல அந்த மாதிரி. ஹார்ம்னா இது நவுன், லெஸ்னா அட்ஜெக்டிவ் தான். ஸோ ஹார்ம்லெஸ் என்னதுதான், நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ் தான். தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க. தெரிஞ்சதுக்கு செக் பண்ணுங்க, தெரிஞ்சதுக்கு செக் பண்ணுங்க. நம்ம பார்ட் ஆஃப் ஸ்பீச்லாம் நல்ல டீப்பா போவோம், நல்ல டீப்பா இது நவுன் இது அட்ஜெக்டிவ்னு பிரிச்சு 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 கண்டுபிடி. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். இருக்குல்ல, கலரை வச்சு கேட்பாங்க. மில்க் ஒயிட், மில்க்ங்கிறது நவுன், ஒயிட்ங்கிறது அட்ஜெக்டிவ். நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ். எஃப்யூஎல்ல முடிஞ்சாலே அட்ஜெக்டிவ் தான், எல்இஎஸ்எஸ்ல முடிஞ்சா அட்ஜெக்டிவ் தான். இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். ரெட் ஹார்ட் போன வருஷம் முக்கியமான கொஸ்டின். ரெட்னா அட்ஜெக்டிவ், ஹார்ட்னாலும் அட்ஜெக்டிவ். ஆக்சுவலா அட்ஜெக்டிவ் பிளஸ் அட்ஜெக்டிவ். சரிங்களா? தப்பா இருக்கு. அட்ஜெக்டிவ் பிளஸ் அட்ஜெக்டிவ், நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ் இல்ல, அட்ஜெக்டிவ் பிளஸ் அட்ஜெக்டிவ். அடுத்து மர்சி, அப்ஸ்ட்ராக்ட் நவுன், பார்க்க முடியாது தொட முடியாது, உணர மட்டும் தான் முடியும். லெஸ்ங்கிறது அட்ஜெக்டிவ். அப்போ மர்சி லெஸ்னா நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ். சரியா? இந்த பிடிஎஃப் அப்படியே தந்துருவேன். இதுல என்ன பண்ணணும், மறக்காம செக் பண்ணிடணும். தெரிஞ்சது செக் பண்ணணும். பார்த்தா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். சரிங்களா? ஓரளவுக்கு தெரிஞ்சா போதும். ஏன்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல டீட்டெயிலா போக 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 நல்லா தெளிவா தெரிய வந்துடும். இதுல இருக்கிற எல்லாமே இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கிறது. ஸ்கூல் புக்ல இருக்கிறது அதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த ரெட் ஹார்ட் தப்பா இருக்கு. அதெல்லாம் நம்ம திருத்திக்கணும். இது நவுனு, சிக்கா இருக்கிறது அட்ஜெக்டிவ், நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ். ஏஜ் நவுன், லெஸ் அட்ஜெக்டிவ், ஏஜ் லெஸ் நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ். அடுத்து இது இன்னொரு ஏரியா. என்ன சொல்லியிருக்காங்க, காம்பவுண்ட் வேர்டு சூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. காம்பவுண்ட் வேர்டு நீங்க என்ன பண்ணணுமா, சூஸ் பண்ணணுமா. இதுதான் போன வருஷம் கொஸ்டின்ல கேட்டாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் சன்னு கொடுத்துருவாங்க. சன்னு கூட எந்த வார்த்தை சேர்ந்து வரும்னு பார்க்கணும். சன் ரைட் வராது, சன் ரேஸ் தான் வரும். ரேஸ் தான் ஆன்சர். இதுலதான் நான் தப்பு விட்டேன், அவமானமாக இருந்தது. என்ன பண்றது, அங்க போயிட்டு ஸ்ட்ரைக் ஆகல. எப்படா இது தப்பு விட்டேன்னு எனக்கே தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அடுத்தது வைஸ். வைஸ் இது இந்த ஸ்லைட் மாடிஃபிகேஷனை பாருங்க. வைஸ் கூட ஆன்டி சேர்க்க முடியாது, ஆன்டி வைஸ். மார்ச், வைஸ் மார்ச் அப்படி சேர்க்க முடியாது. கிளாக், வைஸ் கிளாக் இல்ல, கிளாக் வைஸ். சரிங்களா? இந்த வார்த்தையை முன்னாடியும் போடலாம் பின்னாடியும் போடலாம். வைஸ் கூட இந்த வார்த்தைய முன்னாடியும் போடலாம் பின்னாடியும் போடலாம், எப்படினாலும் போடலாம். சரிங்களா? எப்படினாலும் நீங்க என்ன பண்ணலாம், போடலாம். கிளாக்குங்கிறத முன்னாடி போட்டிருக்கோம், இது ஓகே. பின்னாடி போட்டா ஆனா கரெக்டா வராது, பின்னாடி மட்டும் போடணும்னு நீங்க நினைக்க கூடாது. இப்போ வைஸ் கூட ஒரு வார்த்தை சேர்க்கணும், அது என்னது, கிளாக் வைஸ்னு போட்ட வேண்டியது. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. போல் அப்படிங்கிற வார்த்தை கூட, சரியா? போல், போல் அப்படிங்கிற வார்த்தை. போல்னா தனியா அப்படிங்கிற மாதிரி மீனிங், அலோன் அப்படிங்கிற மீனிங். போல் ஸ்டாட், போல் மேரி, போல் பிளானட், இல்ல போல் ஸ்டார், இல்ல ஸ்டாட் போல். வார்த்தை முன்னாடி போட்டோம்ல, ஸ்டாட் போல், மேரி போல், பிளானட் போல், ஸ்டார் போல். ஆக்சுவலா வார்த்தை என்னதுன்னா போல் ஸ்டார். இதெல்லாம் புக்ல இருக்கிற கொஸ்டின், இதை அப்படியே கேட்பாங்க. வார்த்தையை கூட மாத்தாம அப்படியே கேட்பாங்க. அந்த வார்த்தையை இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கலைனாலும் இப்ப பார்த்துக்க, சரியா? இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், ரைட்டு இது கேட்டதுதான், புக்ல இருந்ததுதான், நம்ம பார்த்ததுதான் போட்டுரும். அடுத்தது லைட்டு கூட, லைட்டு, லைட் லைம் இல்ல, லைம் லைட். லைம் லைட் அப்படின்னா இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேலண்ட் ஷோ, இந்த சூப்பர் சிங்கரு டேலண்ட் ஷோலாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லைட் இப்படி ஃபோக்கஸ் ஆகி அடிக்கணும் அந்த இவங்க மேல. இங்கதான் பாடிட்டு இருப்பாங்கன்னா அந்த இடத்துல
அந்த இடத்துல ஒரு லைட் அடிக்கும். அதான் லைம் லைட்டுன்னு. லைம் லைட், ஃபோக்கஸ் லைட்டை தான் லைம் லைட் அப்படின்பாங்க. லைட்ல அந்த லைட் வந்து லைட்டா மஞ்சள் கலர்ல இருக்கும், அதனால லைம் லைட்னு பேர். அடுத்தது டிராப். டிராப் டிராப் அவுட், டிராப் அவுட் அப்படின்னு போடலாம். டிராப் அவுட் படிச்சுட்டு இருக்கும் போதே பாதியில விட்டுட்டு போயிட்டாங்கனாலும் டிராப் அவுட். டிராப் அவுட் கரெக்ட் தான். இன்னொன்னு ஈவ்ஸ் டிராப். ஈவ்ஸ் டிராப் ஒட்டு கேட்குறது, ஒட்டு கேட்குறது ஈவ்ஸ் டிராப். அடுத்தது அவுட். அவுட் இன், அவுட் வைப்பு, அவுட் வெதர், அவுட் ஹிண்ட். அடுத்தது முன்னாடி பார்ப்போம். இன் அவுட்டு, வைப் அவுட்டு. ரைட், வைப் அவுட். வைப் அவுட். வாஷ் அவுட்னு சொல்லுவாங்கல்ல, வாஷ் அவுட். இந்தியா வந்து வெளிநாட்டில் போய் விளையாடுறதுன்னா 5 முட்டை 4 முட்டைன்னு தோக்குதுன்னா அதுக்கு பேர் வாஷ் அவுட் இல்லை வைப் அவுட். இப்போ மொத்தமா இருக்கிற அவ்வளவு மேட்சையும் தோத்துட்டாங்க அப்படின்னா வைப் அவுட்னு சொல்லுவாங்க, இல்லை வாஷ் அவுட்னு சொல்லுவாங்க. சரி ரைட்டு, வேகமாக ஆன்சர் போடுறோம், தெரியும் நம்மளுக்கு. ரிங்கு, இயர் ரிங். ரிங்கு கூட இயர் ரிங். கட்டு, கட்டுக்கு ரைட்டு RIGHT. அப்புறம் ஹேரு, இன்னும் ஹேர் கட்டு தான் கரெக்ட். அந்த கிளாஸ், கிளாஸ் டாப். கிளாஸ் டாப் அப்படிங்கிற வார்த்தை தான் கிளாஸ் டாப். ஷிப்பு, ஷிப்பு இதில் தான் நான் தப்பு விட்டுட்டேன். ஷிப்பு, போட்டு ஷிப் இல்லை, ஹில்லி ஷிப் இல்லை, பிரதர் ஷிப் இல்லை, ஃப்ரெண்டு ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப். அதுதான் ஆன்சர். மேட், ரூம்மேட். தேர்ட் ஆப்ஷன் ரூம்மேட். அப்பு, அப்புக்கு, அப்புக்கு என்ன வரும்? அப் லிவிங், அப் டூயிங், அப் மூவி என்ன வரும்? அப்கமிங் வரும். அப்கமிங். அப்கமிங்னா ஃபியூச்சர்ல, ஃபியூச்சர்ல கொஞ்ச நாட்கள்ல வரப்போகுது. அப்கமிங் மூவி, அப்கமிங் எக்ஸாம் அப்படின்பாங்க. அப்போ கொஞ்ச நாள்ல வரக்கூடியது, வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம். ரூம், ரூம். ரூம் வாஷ், ரூம் ஒயிட்டு, ரூம் ப்ளூ, ரூம் பிக். அடுத்து வாஷ்ரூம். வாஷ்ரூம் தான் கரெக்ட். சரியா, வாஷ்ரூம். வாஷ்ரூம்னா ரெஸ்ட் ரூம், ரெஸ்ட் ரூம் தான் வாஷ்ரூம்னு சொல்லுவோம். அடுத்தது அப்பு, அப் ஹில். அப் ஹில் ஒரு பெரிய ஒரு இப்படி ஒரு மலை இருக்குது, இப்படி மேலே போறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா அப் ஹில். ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில் இருக்குது, அப் ஹில். அப் ஹில்னா மேல, மேல் நோக்கி போறது. ஸ்டேர்ஸ், டவுன் ஸ்டேர்ஸ்னு சொல்லலாம் அப்படிதானே, இல்ல அப் ஸ்டேர்ஸ்னு சொல்லலாம். பாக்ஸ், பாக்ஸ், ப்ளூ பாக்ஸ், ப்ரௌன் பாக்ஸ், ரெட் பாக்ஸ், ப்ளூ பாக்ஸா, பிளாக் பாக்ஸா? பிளாக் பாக்ஸ். பிளாக் பாக்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஏரோப்ளைன்ல ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க பிளாக் பாக்ஸ்னு. ஏரோப்ளைன் கிராஷ் ஆயிட்டுன்னா இந்த பிளாக் பாக்ஸை கண்டுபிடிச்சா போதும், எப்படி கிராஷ் ஆச்சு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ ஏரோப்ளைன்ல இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட் பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது. என்னன்னு தெரியலனாலும் இப்போ படிச்சிருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கம்மியான கான்செப்ட். போட்டு, ஃபிஷ் போட்டு, ஒயிட் போட்டு, ரைடு போட்டு, பெடல் போட்டு. இப்போ போட் ஃபிஷ், போட் ஒயிட், போட் ரைடு. போட் ரைடு, போட் ரைடு தான் ஆன்சர். LAC. ஷூலேஸ், ஷூலேஸ். அப்புறம் கேக்கு, பேன் கேக். பேன் கேக்குன்னு ஒன்று இருக்குதுல்ல, பேன் கேக்கு. ப்ரஷ், ஈஸி, டூத் ப்ரஷ். இப்போ காம்பவுண்ட் வேர்டு, பிளெண்டிங் வேர்டுக்கு வித்தியாசம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ட்ரீம், டே ட்ரீம், டே ட்ரீம். சரிங்களா? கிரைம், கிரைம் பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம் அப்படிதானே, கிரைம் பிரான்ச்னு சொல்லலாம். ஓப்பன் கூட ஓப்பன் ஏர். ஆன்சரே தெரியாம போட்டாங்க. ஓப்பன் ஏர், ஓப்பன் ஏர்னா ஓப்பன் ஏர் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கூரை இருக்காது, ஒரு வீடு மாதிரி ஒன்று இருக்காது, திறந்த வெளியில், திறந்த வெளியில் பேசுறதுக்கு பேர் தான் என்னது, ஓப்பன் ஏர் ஸ்பீச். சரி, பிளெண்டிங் வேர்ட்ஸ்னா புரிஞ்சுக்குங்க என்ன ஃபார்ம் ஆகும். பிளெண்டிங் வேர்ட்ஸ் என்ன ஃபார்ம் ஆகும்?
புது வார்த்தை ஃபார்ம் ஆகும். காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னா என்ன ஆகாது, புது வார்த்தை கிடையாது. ஆனா காம்பவுண்ட் வேர்ட்ஸுக்கு தான் உங்களுக்கு என்ன தெரியணும், நவுனு, வேர்பு, அட்ஜெக்டிவ், அட்வர்பு, ப்ரோனவுன் எல்லாமே தெரியும். சரியா? நாம இப்ப என்ன பண்ண போறோம், எல்லா கிளாஸையும் இப்போ வரிசையா ரிவைஸ் பண்ண போறோம். ஒரு தடவை ரிவைஸ் பண்ண போறோம். இப்படியே பார்க்க போறோம், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்க போறோம். கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் சொல்ல போறேன். உங்க நோட்ஸ்ல எழுதுனதை நீங்க என்ன பண்ண போறீங்க, திருப்பி பார்க்க போறீங்க. திருப்பி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்க. கொஞ்சம் நான் சொல்ற பாயிண்ட் அங்க இருக்கான்னு பார்க்க போறீங்க. ஆட் பண்ண சொல்ற பாயிண்ட்டை ஆட் பண்ண போறீங்க. சரியா? அப்படி பார்க்கும் போது நல்ல கான்செப்ட் தெளிவாகும். போன கிளாஸ்ல பார்த்து இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் மட்டும் கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்போம். மற்ற எல்லாத்தையும் வேகமா அப்படி என்ன பண்ணிடுவோம், ரிவைஸ் பண்ணிடுவோம். ரைட்டா? நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? நான் கிளாஸு இந்த பிளெண்டிங் காம்பவுண்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், கொஸ்டின் ஆன்சர் பார்த்துருக்கோம். இப்போ ரிவிஷன் ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பித்தோம் அப்படிங்கிறதுல இருந்து போயிடும். சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னது? சென்டென்ஸ் பேட்டர்னாலே 5 விஷயம். ஐயோ 5 விஷயம். 5 விஷயம் என்னதுலாம்? சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், கூட சேர்ந்து அட்வர்ப். சரியா? இல்ல வேர்பு சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் படிச்சோம். வேர்ப் ஆக்ஷன் அப்படின்னா, வேர்ப்ங்கிறது ஆக்ஷன் அப்படின்னா சப்ஜெக்ட் டூவர் ஆஃப் தி ஆக்ஷன். வேர்ப் ஆக்ஷன் அப்படின்னா சப்ஜெக்ட் டூவர் ஆஃப் தி ஆக்ஷன். வேர்ப் ஸ்டேட் அப்படின்னா எதை பத்தி பேசுறோம், யாரை பத்தி பேசுறோம், அதுதான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணும்போது நல்ல டீட்டெயிலாக சொல்றேன். சரியா? இப்போ இதுல ஒரு இடத்துல நிறைய பிரச்சனை வந்துச்சு. எந்த சென்டென்ஸ்லன்னா, காம்ப்ளிமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு போவோம். சரியா? காம்ப்ளிமெண்ட்னா என்ன சொல்லியிருக்கேன், காம்ப்ளிமெண்ட் இருக்கு. காம்ப்ளிமெண்ட் அப்படின்னாலே பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்துச்சு. பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்துச்சுனாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க. பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்துச்சுனாலே என்ன ஆகும்னா ஸ்டேட். பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்துச்சுனாலே அது என்னது, ஸ்டேட். சரிங்களா? ஸ்டேட்டா இருந்துச்சுனாலே பின்னாடி என்ன இருக்கும், காம்ப்ளிமெண்ட் இருக்கும். பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்தாலே அது ஸ்டேட்டு. ஸ்டேட்னாலே பின்னாடி என்ன இருக்கும், காம்ப்ளிமெண்ட் இருக்கும். சரியா? சொல்லியிருக்கேன்ல, இது பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்திருக்கு. ஸோ பின்னாடி இருக்கிறது காம்ப்ளிமெண்ட். பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்தாலே அது ஸ்டேட்டு, பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, அடுத்தது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டே படிச்சிடும். ஆக்ஷன் டூவர் ஆஃப் தி ஆக்ஷன். வேர்ப் ஆக்ஷன்னா சப்ஜெக்ட் டூவர் ஆஃப் தி ஆக்ஷன். வேர்ப் ஸ்டேட்னா எதை பத்தி பேசுறோம், யாரை பத்தி பேசுறோம். அடுத்து காம்ப்ளிமெண்ட். பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்துச்சுன்னா பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட். அட்வர்புக்கு எந்த கொஸ்டின்லாம் அப்படின்னா, அட்வர்ப்னு வந்துச்சுனாலே எந்த கேள்வி, வை, வென், வேர், ஹவு அப்படிங்கிற கேள்வி வேர்பை பத்தி பேசும், அதுதான் அட்வர்ப். சரியா? இன்னும் ஒன்னே ஒன்று, எது, ஆப்ஜெக்ட். இந்த இருக்கு ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா என்னது அப்படின்னா, ஆக்ஷனை என்ன பண்ணுவாரு, ரிசீவ் பண்ணுவாரு. ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுவாரு. எந்த கேள்வி, வாட் இல்ல ஹூம். சரியா? சரி, இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. சப்ஜெக்ட்லையும் ஆப்ஜெக்ட்லையும் கண்டிப்பாக நவுன் தான் வரும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தது இல்லை, இப்போ புதுசாக ரிவைஸ் பண்ணும்போது சேர்த்து சொல்றேன். சப்ஜெக்ட்லையும் ஆப்ஜெக்ட்லையும் கண்டிப்பாக என்ன வரும், நவுன் வரும். புரியுதா? சப்ஜெக்ட்லையும் ஆப்ஜெக்ட்லையும் கண்டிப்பாக என்ன வரும், நவுன். காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்ல கண்டிப்பாக என்ன வரும், அட்ஜெக்டிவ் வரும், இல்லைன்னா நவுன் வரும். நாம போட்டது கரெக்டா தப்பா அப்படின்னு இதை வச்சு செக் பண்ணுவோம். இந்த விஷயம்தான் உங்க ஸ்கூல் புக்லயோ வேற எந்த புக்லயுமே கிடைக்காது. இதுதான் மேட்ரு, முக்கியமான மேட்ரு.
சப்ஜெக்ட்லையும் ஆப்ஜெக்ட்லையும் கண்டிப்பாக நவுன் தான் வரும். காம்ப்ளிமெண்ட்ல கண்டிப்பா அட்ஜெக்டிவ் வரும், இல்லைன்னா நவுன் வரும். காம்ப்ளிமெண்ட்னாலே அதுல கண்டிப்பாக அட்ஜெக்டிவ் இருக்கணும், இல்லைன்னா நவுன் இருக்கணும். சரியா? சரி, காம்ப்ளிமெண்ட்னாலே அட்ஜெக்டிவ் இருக்கணும், இல்ல நவுன் இருக்கு. சரி, அட்வர்ப்னா அட்வர்ப் தான். அட்வர்ப்னா அட்வர்ப் தான். ஏ அப்படின்னா அட்ஜங்க்ட் இல்ல அட்வர்ப்னு சொல்லியிருக்கேன். அட்ஜங்க்ட் அட்வர்ப் எல்லாம் ஒன்று தான். சரியா? வேர்பு அதே வேர்பு தான், எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். இந்த விஷயத்தை மட்டும் நல்லா படிச்சிருங்க. சப்ஜெக்ட்லையும் ஆப்ஜெக்ட்லையும் நவுன் தான் வரும். காம்ப்ளிமெண்ட்ல அட்ஜெக்டிவ் வரும், இல்லைன்னா நவுன் வரும். சரியா? இதை தான் அப்ளை பண்ண போறோம். எந்த சென்டென்ஸ்ல பிரச்சனை வந்துச்சு? இதுல பிரச்சனை வந்துச்சு. வீடியோ கேம்ஸ் கீப் சில்ட்ரன் பிஸி. இதெல்லாம் பிரச்சனை வரும். ஓகே, பிரச்சனை வருது, கரெக்டா படிச்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். சரியா? வீடியோ கேம்ஸ் கீப் சில்ட்ரன் பிஸி. வீடியோ கேம்ஸ் சப்ஜெக்ட், கீப் வெர்ப், கீப் ஹூம், சில்ட்ரன்ங்கிறது ஆப்ஜெக்ட். நான் சொல்லியிருக்கேன் ஆப்ஜெக்ட் வந்துட்டு என்னது? ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ல இருந்து தனித்து இருக்கும், செப்பரேட் ஃப்ரம் த சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கு. சப்ஜெக்ட் இங்கிட்டு தனியா இருக்கும், ஆப்ஜெக்ட் தனியா இருக்கும். அப்ப சப்ஜெக்ட்ல இருந்து தனியா பிரிஞ்சிருக்கிறது தான் ஆப்ஜெக்ட். சரியா? தனியாக இருக்கும். ஆப்ஜெக்ட் எப்பவுமே சப்ஜெக்ட்ல இருந்து தனியாக இருக்கு. சரி, இந்த பிஸிங்கிற வார்த்தை என்னது? பிஸி அப்படிங்கிற வார்த்தை என்னது? நாம இப்பதான் ஒரு விஷயம் படிச்சிருக்கோம், அதை செக் பண்ணி பார்ப்போம். சப்ஜெக்ட்லயும் ஆப்ஜெக்ட்லயும் கண்டிப்பா என்ன இருக்கணும்? நவுனு. அடுத்தது காம்ப்ளிமெண்ட்ல கண்டிப்பா நவுனு, இல்லைன்னா அட்ஜெக்டிவ் இருக்கணும். அட்வர்ப்ல, அதாவது ஏல அட்வர்ப் இருக்கணும். அவ்வளவுதான், வேர்ப்ல வேர்ப் இருக்கும். ரைட். இந்த பிஸிங்கிற வார்த்தை என்னது? நல்ல டவுட் வரும். அதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணிடுவோம். இது நவுன் தான். வீடியோ கேம்ஸ் நவுன் தான், சில்ட்ரனும் நவுன் தான். பிஸி அப்படிங்கிற வார்த்தை என்னது? பிஸி அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்ட்டு புரிஞ்சுக்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிஸிங்கிற வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவ், இது தெரியும். இது எப்படி தெரியும்? சென்டென்ஸ், he is a busy person. ஒரு சின்ன சென்டென்ஸ், ஒரு சாதாரண ஒரு சென்டென்ஸ்ல பிஸிங்கிற வார்த்தையை போட்டு பார்க்கறோம். சாதாரண சென்டென்ஸ் என்ன பண்றோம்? பிஸிங்கிற வார்த்தையை போட்டு பார்க்கறோம். தயவு செஞ்சு என்ன பண்ணிருக்கணும்? மற்ற கிளாஸை பார்த்துட்டு இந்த கிளாஸுக்கு வாங்க. இது ரிவிஷன் கிளாஸ், இது படிக்கல, நாம ரிவைஸ் பண்றோம். சரியா? பர்சன்ங்கிறது நவுன். எப்படிப்பட்ட பர்சன்? பிஸி பர்சன். அப்ப பிஸிங்கிறது அட்ஜெக்டிவ். பிஸிங்கிறது என்னது? அட்ஜெக்டிவ். சரியா? பர்சன்ங்கிறது நவுன். எப்படிப்பட்ட பர்சன்? பிஸி பர்சன். பிஸிங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகேயா? பிஸிங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ். ஓகே, சரி, பிஸி அட்ஜெக்டிவ். ரைட். நான் என்ன சொன்னேன்? இந்த பிஸிங்கிறது சில்ட்ரனை பத்தி சொல்லுது. சில்ட்ரன் தான் எப்படி இருக்காங்க? பிஸியா இருக்காங்க. அப்ப ஆப்ஜெக்டை பத்தி சொல்லுது. இது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு படிச்சோம், அப்படிதானே? காம்ப்ளிமெண்ட்னாலே பி வெர்ப்ஸ் மெயின் வெர்பா வந்துச்சுன்னா பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்டை பத்தி பேசினாலோ ஆப்ஜெக்டை பத்தி பேசினாலோ அது காம்ப்ளிமெண்ட். இந்த விஷயங்கள் திரும்பி திரும்பி ஏன் ரிப்பீட் பண்றேன்னா புரியணும் அப்படிங்கிறதுக்காக. பி வெர்ப்ஸ் மெயின் வெர்பா வந்தா பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்டை பத்தி பேசினாலோ ஆப்ஜெக்டை பத்தி பேசினாலோ அது காம்ப்ளிமெண்ட். இந்த ஆப்ஜெக்டை பத்தி பேசியிருக்கு, இது காம்ப்ளிமெண்ட். ஃபர்ஸ்ட் இதுதான் ஆன்சர்னு போட்டுட்டோன்னு வச்சுக்கிறோம். இதான் போட்டோன்னு வச்சுக்கிறோம். எப்படி செக் பண்றது? காம்ப்ளிமெண்ட்னா கண்டிப்பா என்ன வரும்னா நவுன் வரும், இல்லைன்னா அட்ஜெக்டிவ் வரும். காம்ப்ளிமெண்டோட இடத்துல ஒன்று நவுன் வரலாம், இல்லைன்னா அட்ஜெக்டிவ் வரலாம். பிஸிங்கிறது என்னதுதான்? அட்ஜெக்டிவ் தான். அட்ஜெக்டிவ் தான். காம்ப்ளிமெண்ட்ல என்ன வரலாம்? அட்ஜெக்டிவ் வரலாம் தானே? அப்ப நம்ம போட்டிருக்கிறது கரெக்ட். சரி, இப்படி பண்ணாம ஒருவேளை நாம எப்படி எழுதுறோம் அப்படின்னா மாத்தி எழுதுறோம். வேற இந்த சென்டென்ஸை வேற மாதிரி எழுதுறோம். ஓகேவா? வீடியோ கேம்ஸ் keep children busy இப்படி இருக்கு. சரியா?
சப்ஜெக்ட், இது வேர்பு, இது ஆப்ஜெக்ட். இதில் அட்வேர்ப்னு போட்டோம்னு வச்சுக்கிறோம். நிறைய பேர் எப்படி கேட்டிருப்பீங்க, கீப் ஹவ் அப்படின்னு கேட்டு பிஸி அட்வேர்ப்னு போட்டிங்கன்னு வச்சுக்கிறோம். இது தப்பு, இது தப்பு. ஏன் தப்பு? ஏன் தப்பு? பிஸிங்கிறது என்னது? அட்ஜெக்டிவ். பிஸிங்கிறது என்னது? அட்ஜெக்டிவ். ஏ நாம போடுற இடத்துல அது என்னது? அட்வர்ப்னு சொல்லியிருக்கேன். வேர்பை பத்தி பேசுறது அட்வர்ப். வை, வென், வேர், ஹவு இந்த கேள்விகளை ஆன்சர் பண்ணும். அட்வர்பு வேர்பை பத்தி பேசும், கேள்விகளை ஆன்சர் பண்ணும். நம்மளுக்கு இங்க இருக்கிறது என்னது? த அட்ஜெக்டிவ். பிஸிங்கிறது என்னது? அட்ஜெக்டிவ். நாம இப்பதான் படிச்சிருக்கோம். காம்ப்ளிமெண்ட்ல தான் என்ன வரும்? நவுனு, அட்ஜெக்டிவ். காம்ப்ளிமெண்ட்ல தான் என்ன வரும்? நவுனு, அட்ஜெக்டிவ். சரியா? இன்னொரு 2 கொஸ்டின் போடுவோமா? இந்த டாபிக்ல உட்கார்ற மாதிரி இருக்கும். சரி பரவாயில்ல, இன்னொரு 2 கொஸ்டின் போடும். பிரச்சனை வந்து இன்னொன்று, இந்த ஆறுங்கிற வார்த்தை நம்ம படிக்கல, அதனால நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆறை அடிச்சிடுவோம், தன்னு போட்டு. ஆறுங்கிற வார்த்தை நம்ம இன்னும் படிக்கல, ப்ரோனவுன்ல படிப்போம், அப்போ தெரிஞ்சு. குமார் சப்ஜெக்ட், வாஸ் வேர்ப். பி வேர்ப்ஸ் என்னவா இருக்கு? பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா இருக்குது. பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டேட்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட்னு அர்த்தம். சரியா? இந்த விஷயம் கண்டுபிடிச்சிங்கனாலே பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா இருக்கணும். மெயின் வேர்ப்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா இருந்தாலே ஸ்டேட், ஸ்டேட் பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட். பின்னாடி வர்றது என்னது? காம்ப்ளிமெண்ட். அப்ப பஞ்சாயத்து பிரசிடென்ட்ங்கிறது காம்ப்ளிமெண்ட். எப்போ பஞ்சாயத்து பிரசிடென்டா இருந்தாரு? லாஸ்ட் இயர்ங்கிறது அட்வர்ப். லாஸ்ட் இயர்ங்கிறது அட்வர்ப். எப்போ? டைம் சொல்றதா? லாஸ்ட் இயர்ங்கிறது என்னது? அட்வர்ப். சேர்த்து அட்வர்ப். சரியா? சரி. They gave Rahim this home. இதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடுவோம். They subject. The action, so doer of the action subject. They gave whom? Rahim object. They gave what? This home. இப்போ 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்போ இது indirect object, இது direct object. When? Last week adverb. SV IO DO A. சரியா? அடுத்து you must repay kindness always. இது டவுட் கேட்டிருந்தீங்க. இதுல என்னன்னா இந்த மஸ்ட்ங்கிற வார்த்தை நம்ம இன்னும் படிக்கல, அதனால நான் போடுறேன். சரியா? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது இல்ல, அதனால யூ மஸ்ட் ரீபே வேர்ப். மஸ்ட் ரீபே வேர்ப் எப்படின்னு பின்னாடி சொல்லணும். சரியா? மஸ்ட் ரீபே வாட்? கைண்ட்னஸ் ஆப்ஜெக்ட். மஸ்ட்டுக்கு பின்னாடி V1 தான் வரும். இந்த டாபிக் நம்ம படிச்சிருப்போம், இப்போ படிச்சிருப்போம், அப்படிதானே? மாடல்ஸ் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் வேர்பு சொல்லி கொடுத்துருப்பேன். வில், வுட், கேன், குட், ஷால், ஷுட், மே, மைட், மஸ்ட் எல்லாத்துக்கு பின்னாடி V1 தான் வரும். ஸோ மஸ்ட் ரீபே வேர்ப். இது எல்லாமே திரும்ப படி. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா பொறுமையா. யூ சப்ஜெக்ட், மஸ்ட் ரீபே வேர்ப். மஸ்ட் ரீபே வாட்? கைண்ட்னஸ் ஆப்ஜெக்ட். எப்போ ரீபே பண்ணணும்? எப்போவுமே, ஆல்வேஸ். வென்? ஆல்வேஸ். இது SVOA. எனக்கு என்னன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் தெளிவா இருக்கும். சென்டென்ஸ் பேட்டர்ன்ல தப்பு விடவே கூடாது. எனக்கு இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரியல, அப்படி எந்த சென்டென்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? சென்டென்ஸ் பேட்டர்ன்ல இது தெரியலைன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் நாம அடுத்த கிளாஸ்ல போடுவோம். டவுட் வெரிஃபிகேஷனுக்கு தனியா கூட கிளாஸ் ரெடி பண்ணுவோம். சரியா? ரைட், இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது 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 ஒரே ஒரு நிமிஷம். நவுன், அப்படிதானே? நவுன். நவுன்னா டைப் ஆஃப் நவுன். காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதுல ஷார்ட்கட் ரொம்ப ரொம்ப முக்கியம். TY, TION, NESS,
MENT CY SION ENCE ANCE மாற்றிடணும். சரி, ENCE ANCE AGE HOOD TH எல்லாமே நவுன்ஸ், நவுன்ல முடியுது. சரியா? ஷார்ட்கட் ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். நவுன் எடிட் டைப் எல்லாம் ஓகே. நாம இப்ப படிச்ச ஒரு பாயிண்ட் திரும்பியும் சொல்றேன். தாரக மந்திரம் என் கிளாஸுக்கு இதுதான். சப்ஜெக்ட்லையும் ஆப்ஜெக்ட்லையும் நவுன் தான் வரும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட்ல ஆப்ஜெக்ட்ல என்னதான் வரும்? நவுன் தான் வரும். சரியா? இதுல நம்ம டைப் ஆஃப் நவுன் பார்த்தோம், சிங்குலர் ப்ளூரல் பார்த்தோம். அப்படிதானே? யூஎஸ்னா ஐன்னு மாத்தணும், யூஎம்னா ஏன்னு மாத்தணும், ஐஎஸ்னா இஎஸ்னு மாத்தணும், சில வார்த்தைகளை கம்ப்ளீட்டா மாத்தணும். எது இந்த மாதிரி வார்த்தைகளை கம்ப்ளீட்டா மாத்தணும், அதையும் பார்த்துட்டோம். அடுத்தது இதெல்லாமே பார்த்தோம். சிங்குலர் ப்ளூரல் ஈஸியான வார்த்தைகள் இது. கலெக்டிவ் நவுன்ஸ். அப்புறம் கவுண்டபிள் அன்கவுண்டபிள், இதுதான் முக்கியம். கவுண்டபிள் அன்கவுண்டபிள் பார்த்தோம். எதுக்கு? ஃபியூக்கும் லிட்டிலுக்கும் மெனிக்கும் மச்சுக்கும் வித்தியாசப்படுத்துறதுக்கு. அப்படிதானே? இது வித்தியாசப்படுத்துறதுக்கு பார்த்தோம். இல்லை, எது கவுண்டபிள்? இது கவுண்டபிள் நவுன், இது அன்கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன்னா ஃபியூ போடணும், அன்கவுண்டபிள்னா லிட்டில். கவுண்டபிள் நவுன்னா மெனி, அன்கவுண்டபிள்னா மச். சரியா? ஃபியூ, லிட்டில், மெனி, மச் வித்தியாசப்படுத்த தெரியணும். இப்போ நவுன் ஓகே. அடுத்தது வேகமா வேகமா பார்த்தோம். சரியா? எல்லாம் பார்த்தாச்சு. ப்ரோனவுன், நவுனுக்கு பதிலாக வர்றதுக்கு பேரு ப்ரோனவுன். ஐவியூ ஹி ஷி இட் தே பார்த்தோம். அப்படிதானே? ப்ரோனவுன் ஐவியூ ஹி ஷி இட் தே. இதே மாதிரி இன்னொரு லிஸ்ட் பார்க்கும்ல, அது என்னதுன்னு சொல்லுங்க, இது என்னதுன்னு சொல்லுங்க. பின்னாடி வரும் ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ்ல இது ஒரு லிஸ்ட், அது ஒரு லிஸ்ட்னு தனித்தனியா படிச்சோம். இது என்னது, அது என்னது. ஐவியூ ஹி ஷி இட் தே, இது சப்ஜெக்ட்ல யூஸ் பண்றது சப்ஜெக்டிவ் கேஸ்னு படிச்சோம். அப்படிதானே? அதே மாதிரி ஆப்ஜெக்ட்ல யூஸ் பண்றது ஐக்கு என்ன போடுவோம்? மீ. பிக்கு அஸ். யூக்கு அதே யூ தான். ஹீக்கு ஹிம். ஷீக்கு ஹெர். இட்டு தேக்கு என்னது? ஐயோ எழுத மாட்டேங்குது. தேக்கு தெம். சரியா? சரி. இப்போ ப்ரோனவுன் நவுனுக்கு பதிலாக பயன்படுவது. அட்ஜெக்டிவ், நவுனை பத்தி பேசுறது அட்ஜெக்டிவ். நவுனை பத்தி பேசுறதுக்கு பேர் என்னது? அட்ஜெக்டிவ். அடுத்தது ஷார்ட்கட்டு, முக்கியமான ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணோம். அப்படிதானே? எஃப்யூஎல் எல்லாம் பிளெண்டிங் வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணோம். சாரி, காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணோம். எஃப்யூஎல் எல்இஎஸ்எஸ் எல்லாம் இது எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா அட்ஜெக்டிவ்ஸ். அட்வர்ப், வேர்பை பத்தி சொல்றது. வை, வென், வேர், ஹவு. அடுத்து வேர்ப். வேர்ப்னா 3 பார்த்தோம். V1 V2 V3 V1 INGன்னு பிரிஞ்சிருக்கோ அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் மெயின் வேர்ப் அப்படின்னா என்னது? ஹெல்பிங் வேர்ப்னா என்னது? 2 வார்த்தை வந்தா ஃபர்ஸ்ட் வார்த்தை ஹெல்பிங் வேர்ப், செகண்ட் வார்த்தை மெயின் வேர்ப். 2 வார்த்தை வந்தா ஃபர்ஸ்ட் வார்த்தை ஹெல்பிங் வேர்ப், செகண்ட் வார்த்தை மெயின் வேர்ப். ஒரு வார்த்தை மட்டும் வந்துச்சுன்னா அதுதான் மெயின் வேர்ப். சரியா? அடுத்த ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன்னா ப்ரிப்போஷனுக்கு பின்னாடி நவுன் வரும். ப்ரிப்போஷனுக்கு பின்னாடி நவுன் வரும். ஆர்டிகல், ஆர்டிகலுக்கு பின்னாடி நவுன் வரும் அப்படின்னு பார்த்தோம். கன்ஜங்ஷன், சேர்க்கிற வார்த்தை. நவுனை சேர்க்கும், வேர்பையும், அட்ஜெக்டிவ் அட்வர்ப் அட்வர்ப். சரியா? அது அப்படியே ஞாபகம் வருதா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கு. சரிங்களா? ஞாபகம் வரணும். சென்டென்ஸ் பேட்டர்ன் முடிஞ்சிட்டு, இது முடிஞ்சிட்டு அடுத்தது கொஸ்டின் டேக். ஈஸியான டாபிக்கா இருந்துச்சு. அப்படிதானே? கொஸ்டின் டேக் இதில் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. கொஸ்டின் டேக் பார்க்கறதுக்கு முன்னாடி இது பார்த்தோம். எஸ்ல முடிஞ்சிச்சுன்னா சிங்குலர் அப்படிங்கிற கான்செப்டை சொல்லி கொடுத்தேன். எஸ்ல முடிஞ்சா என்னது? சிங்குலர். இதா இருக்குல்ல, இஸ்ங்கிறது சிங்குலர், வாஸ் சிங்குலர், ஆஸ் சிங்குலர், டஸ் சிங்குலர், பிளேஸ் சிங்குலர். எஸ்ல முடிஞ்சா சிங்குலர். சரியா?
சரி, டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் பார்த்தோம். பி வேர்ப் ஒன்று இருக்கு, ஹேவ் வேர்ப் இருக்கு, டூ வேர்ப் இருக்கு. நாலாவதா இன்னும் மாடல்ஸ்னு இருக்குது. மாடல்ஸ் வில், வுட், கேன், குட், ஷால், ஷுட், மே, மைட், மஸ்ட், இதெல்லாம் மாடல்ஸ்னு படிச்சோம். அப்புறம் சிங்குலர் ப்ளூரல் எப்படி போடணும் அப்படின்னு படித்தோம். ஹீக்கு பிரச்சனை இல்லை, ஷீக்கு பிரச்சனை இல்லை, இட்டுக்கு பிரச்சனை இல்லை, தேக்கு பிரச்சனை இல்லை. யூ வந்துட்டாலே என்ன போடணும்? ப்ளூரல் போடணும். ஐயை பொறுத்த வரைக்கும் பி வேர்ப்ஸ் வந்தா சிங்குலர், பி வேர்ப்ஸ் வந்தா சிங்குலர், இல்லைன்னா என்ன போடணும்? ப்ளூரல். சரியா? சரி, படித்த விஷயம், ஏற்கனவே படித்த விஷயம். அப்புறம் இந்த டேபிளை முக்கியமாக நான் படிக்க சொன்னேன். இந்த டேபிளை அடுத்த டென்சஸில் நம்ம யூஸ் பண்ணணும். சரி, அப்புறம் சென்டென்ஸு பாசிட்டிவ் பி வேர்ப்ஸ் வந்துட்டு இங்கிட்ட யூஸ் பண்ணிடலாம். சென்டென்ஸ் பாசிட்டிவ், கொஸ்டின் டேக் நெகட்டிவ். சென்டென்ஸ் நெகட்டிவ், கொஸ்டின் டேக் பாசிட்டிவ். இஸ் ஹி, ராம் இஸ் டீச்சிங் இங்கிலீஷ்னா isn't he, aren't they, at the he will go outside, will plus not na won't he, he goes to school, இது சொல்லி கொடுத்தேன். அப்படிதானே? இங்க என்ன வரல? பி வேர்போ, ஹேவ் வேர்போ, இல்லை ஒரு டூ வேர்போ, அட்லீஸ்ட் ஒரு இதெல்லாம் ஓகே, அட்லீஸ்ட் ஒரு மாடலாவது வந்துட்டா ஈஸியே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது எதுவுமே வரலை. கோஸ்ங்கிறது என்னது? V1, சிங்குலர் V1. அப்போ எந்த வார்த்தை போடணும்? டஸ் போடணும். கோ, ப்ளூரல் V1. டூ போடணும். வெண்ட், V2. அப்போ இங்கேயும் V2 போடணும். He fought for his life, didn't they இல்லை. போன கிளாஸ்லேயே இந்த கிளாஸ் எடுக்கும் போதே மாற்றினேன். didn't he played well, அதே மாதிரி past tense didn't he. சரி, அப்புறம் கொஞ்சம் கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆன்சர் நாம போட்டோம். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இதுக்கப்புறம் என்னதான் இருக்குது? டென்சஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இது மூணையுமே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்து அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? சேர்த்து படிப்போம். லெட் அஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன போடணும்னு? லெட் அஸ் கோ ஃபார் அ வாக், ஷால் வி அப்படின்னு போடணும்னு. லெட் அஸ் கோ ஃபார் அ வாக், ஷால் வி. இப்போ இது கூட சேர்ந்து இன்னொரு 2-3 பேசிக்கான கான்செப்ட்ஸு கொஸ்டின் டேக்லையும் இருக்குது. அது செகண்ட் ரவுண்ட் வரும்போது படிப்போம். இதுக்கப்புறம் இருக்கிற 3 டாப்பிக்கையும் அடுத்த கிளாஸில் ரிவைஸ் பண்ணுவோம். ரிவிஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, பண்ணலாமா வேண்டாமான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸ் எப்படி கொண்டு போகலான்ட்டு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.